Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டைட்டில் என்னன்னா What is the difference between dream of or dream about in Tamil? நாம் காணும் கனவு பகல் கனவு பற்றியதா அல்லது இரவில் காணும் கனவை பற்றியதா என்பதை இந்த வீடியோவின் மூலம் பார்க்கலாம். கனவு என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று பகலில் காணும் கனவு, இன்னொன்று இரவில் காணும் கனவு. பகலில் காணும் கனவை பற்றி சொல்ல ட்ரீம் ஆஃப் என்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் ஆகும். இரவில் காணும் கனவை பற்றி சொல்ல ட்ரீம் அபவுட் என்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் ஆகும். ரெண்டுமே ஃப்ரேசல் வெர்ப் தான். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஐ ட்ரீம்ட் ஆஃப் பிகமிங் போலீஸ் என்று சொல்கிறாரு. நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க? ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு பகல் கனவு கண்டாரா அல்லது நைட்டில் போலீஸ் ஆகிற மாதிரி கனவு கண்டாரா என்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா? அதனால தான் நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரீம் ஆஃப், ட்ரீம் அபவுட் என்ற ஃப்ரேசல் வெர்பை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ரீம் ஆஃப் என்பது ஒரு ஃப்ரேசல் வெர்ப் இல்லையா? பகல் கனவை பற்றி சொல்ல ட்ரீம் ஆஃப் என்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் ஆகும் சொன்னேன். ட்ரீம் என்பது வெர்பு, ஆஃப் என்பது ப்ரிப்போசிஷன். ஸோ வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் பேட்டர்னில் வந்தால் இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப் இல்லையா? ட்ரீம் ஆஃப் என்பது டே ட்ரீம், இமேஜின் என்ற மீனிங்கை கொண்டது. பகல் கனவை பற்றி சொல்லவும் கற்பனை செய்வதை பற்றி சொல்லவும் ட்ரீம் ஆஃப் என்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் ஆகும். டே டைமில் நம்மளுடைய ஆசையையும் தேவையையும் கற்பனை செய்து பார்க்குறோம் இல்லையா? அதுதான் டே ட்ரீம். ஒரு பெரிய காஸ்ட்லியான கார் வாங்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், அந்த வீட்டுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலாமா அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலாமா என்று நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா? அதுக்கு ட்ரீம் ஆஃப் என்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் ஆகும். பகல் கனவை பற்றி சொல்ல இந்த வெர்பு யூஸ் ஆகும். இட் ஆஃபன் கம்ஸ் வித் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரேசல் வெர்பு பக்கத்தில் அடிக்கடி ஐஎன்ஜி வெர்பு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ட்ரீம் ஆஃப் பையிங் எ நியூ கார். நான் ஒரு புதிய கார் வாங்க வேண்டும் என்று கனவு காண்கிறேன். இதில் ட்ரீம் ஆஃப் என்பது ஃப்ரேசல் வெர்பு, அதுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி வெர்பு வந்திருக்கு பையிங். அப்போது இது பகல் கனவு. ட்ரீம் ஆஃப் என்றால் பகல் கனவு இல்லையா? அப்போது ஒரு புதிய கார் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது, கனவு காண்பது பகல் கனவு. நான் ட்ரீம் ஆஃப் என்ற ஃப்ரேசல் வெர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி வெர்பு தான் வரும், அடிக்கடி வரும் என்று சொல்கிறேன். சம்டைம்ஸ் நவுன் கூட வரும். ஐ ஸ்டில் ட்ரீம் ஆஃப் ஹோம். ஐ ஸ்டில் ட்ரீம் ஆஃப் ஹோம். அப்போ ஹோம் என்பது ஒரு நவுன், சம்டைம்ஸ் நவுன் கூட வரும். ட்ரீம் அபவுட் என்பது ஒரு ஃப்ரேசல் வெர்பு. தூங்கும் பொழுது காணும் கனவை பற்றி சொல்ல ட்ரீம் அபவுட் என்ற ஃப்ரேசல் வெர்பு யூஸ் ஆகும். ட்ரீம் வெர்பு, அபவுட் ப்ரிப்போசிஷன், வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் பேட்டர்னில் வந்திருக்கு இல்லையா? அதனால் இது ஒரு ஃப்ரேசல் வெர்பு. தூங்கும் பொழுது காணும் கனவை பற்றி சொல்ல ட்ரீம் அபவுட் என்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் ஆகும். இட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் வென் ரெஃபரிங் டு எ நவுன். எப்போதும் அடிக்கடி ஒரு நவுனை குறிப்பிட்டு சொல்ல ட்ரீம் அபவுட் என்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் ஆகும். எப்போயுமே ஒரு நவுனை பற்றி தான் குறிப்பிட்டு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ட்ரீம் அபவுட் எ கார். இதில் ட்ரீம் அபவுட் என்பது ஃப்ரேசல் வெர்பு, அதுக்கு பக்கத்தில் கார் என்ற நவுன் வந்திருக்கு. அப்போ கார் என்ற நவுனை பற்றி குறிப்பிட்டு சொல்லுது இல்லையா? இது நீங்கள் இரவில் காணும் கனவை பற்றி சொல்ல பயன்படுகிறது. ஏனென்றால் இங்கே ட்ரீம் அபவுட் என்ற ஃப்ரேசல் வெர்பு தான் வந்திருக்கு. நான் ஒரு காரை கனவு காண்கிறேன் என்றால் இது பகல் கனவு அல்ல. ட்ரீம் ஆஃப் என்பது வரக்கூடாது.
ஏன்னா ட்ரீம் அபவுட் என்ற ஃப்ரேசல் வெர்ப் வந்திருக்கும் பொழுது அது நீங்கள் தூங்கும் பொழுது காணும் கனவை பற்றி தான் சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரீம் அபவுட் பக்கத்தில் நவுன் என்பது தான் அடிக்கடி வரும் என்று சொன்னேன் இல்லையா. சம்டைம்ஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி கூட வரும். ஐ ட்ரீம்ட் அபவுட் டிரைவிங் எ கார். நான் ஒரு கார் ஓட்டுவதை போல கனவு கண்டேன். சில எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் பார்க்கலாம். ஐ ட்ரீம்ட் அபவுட் சாரா லாஸ்ட் நைட். நான் நேற்றிரவு சாராவை கனவில் கண்டேன். லாஸ்ட் நைட் நீங்கள் சாராவை கனவில் கண்டீர்கள் என்றால் தூங்கும்போது கனவாக தான் இருக்கும் இல்லையா. அப்போது ட்ரீம் ஆஃப் யூஸ் பண்ணமா, ட்ரீம் அபவுட் யூஸ் பண்ணமா? ட்ரீம் அபவுட் தான் யூஸ் பண்ணணும். இங்கே ட்ரீம்டு என்பது பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா லாஸ்ட்டில் இடி என்று முடிஞ்சிருக்கு இல்லையா. இந்த இடி என்பதற்கு பதிலாக டி ஆட் பண்ணிங்கன்னா ட்ரெம்ட் என்று வரும். அதுவும் ட்ரீமுடைய பாஸ்ட் டென்ஸ் தான். ராம் ஆஃபன் ட்ரீம்ஸ் ஆஃப் பீயிங் ரிச். ராம் அடிக்கடி பணக்காரனாக கனவு காண்கிறான். அப்போது ராம் கண்ட கனவு பகல் கனவா அல்லது தூங்கும்போது காணும் கனவா? பகல் கனவு. ஏனென்றால் இங்கே ட்ரீம் ஆஃப் பக்கத்தில் வெர்ப் ஐஎன்ஜி வந்திருக்கு இல்லையா. இது பகல் கனவை பற்றி சொல்வது. He dreams of becoming a doctor. டாக்டராக வேண்டும் என்று கனவு காண்கிறான். இது எந்த கனவை பற்றி சொல்வது? பகல் கனவை பற்றி சொல்வதா அல்லது தூங்கும் போது காணும் கனவை பற்றி சொல்வதா? ட்ரீம் ஆஃப் என்று வந்திருக்கு இல்லையா. இதுவும் பகல் கனவை பற்றி தான் சொல்கிறது. ஜெயா dreamt about a snake. ஜெயா ஒரு பாம்பு கனவில் கண்டாள். அப்போது இது தூங்கும் பொழுது காணும் கனவை சொல்கிறது. ஏனென்றால் ட்ரீம் அபவுட் வந்திருக்கு இல்லையா. அப்போ இது தூங்கும் பொழுது காணும் கனவை பற்றி சொல்கிறது. ட்ரீமுடைய பாஸ்ட் டென்ஸ் ட்ரீம்டு இடி வரும் என்று சொன்ன இல்லையா. இங்கே டீயும் வந்திருக்கு. இதுவும் ட்ரீமுடைய பாஸ்ட் டென்ஸ் தான். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையே நடக்கிற டைலாக் இங்கே பார்க்கலாம். ஃப்ரெண்ட் நம்பர் 1, ஐ ஹேட் எ ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம் லாஸ்ட் நைட். ஃப்ரெண்ட் நம்பர் 2, இஸ் இட்? வாட் டிட் யூ ட்ரீம் அபவுட்? நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது, விசித்திரமான ஒரு கனவு வந்தது என்று சொல்கிறாரு. அதற்கு இன்னொருவர், அப்படியா, நீங்கள் எதை பற்றி கனவு கண்டீர்கள் என்று கேட்குறாரு. அப்போது லாஸ்ட் நைட்டு கனவு வந்துச்சுன்னா அது தூங்கும்போது காணும் கனவாக தான் இருக்கும் இல்லையா. அப்போது ட்ரீம் அபவுட் என்ற ஃப்ரேஸ் செல்வர்ப்பு தான் இதுக்கு ஷூட்டாக இருக்கும். வாட் டிட் யூ ட்ரீம் அபவுட், ட்ரீம் ஆஃப் என்று வரக்கூடாது. Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.